வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரனை பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவு. ஊழல் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி எச்சரிக்கை. மக்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. இனி விரிவான செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரனை பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மணல் அகழ்வு தொடர்பில் அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்காக 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவத்திற்கு ஆதரவு வழங்கியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அதன்படி முன்னாள் அமைச்சர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி அவரை பிணையில் செல்ல அனுமதித்தார். இருப்பினும் சந்தேக நபரால் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் அவர் மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இப்போது அவர் அனைத்து பிணை நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ததால் இன்று நீதிமன்றம் அவரை பிணையில் செல்ல அனுமதித்துள்ளது. மட்டக்களப்பு வவுணதீவு பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கரடியனாறு பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. படுகொலை தொடர்பான விசாரணையை திசை திருப்ப முயற்சித்த குற்றச்சாட்டில் ஏராவூர் பகுதியை சேர்ந்த புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 2018ஆம் ஆண்டு மட்டக்களப்பு வவுணதீவு காவல்துறையினர் இருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டனர். வவுணதீவு காவல் நிலையத்தில் பணிபுரிந்த 2 அதிகாரிகள் கொல்லப்பட்டது மற்றும் ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய குற்றவாளிகள் துப்பாக்கிகள் கடத்தப்பட்டது தொடர்பான விசாரணையை தவறாக வழிநடத்திய சந்தேகத்தின் பேரில் குறித்த புலனாய்வு பிரிவு அதிகாரி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் வெற்றிடமாக உள்ள அனைத்து பாடசாலைகளுக்குமான அதிபர் நியமனங்கள் உரிய முறையை பின்பற்றி நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அமல பிரசாத் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த பிரதமர், கடந்த அரசாங்கம் பாடசாலை அதிபர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருந்தது. எந்த ஒரு முறைமையையும் பின்பற்றாமல் பதில் அதிபர்களை நியமித்திருந்தது. அதனால் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த விடயத்தில் தேவையற்ற பிரச்சினை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. உரிய முறைமையை பின்பற்றி தற்போது நடைமுறையில் உள்ள விதிமுறைகளுக்கு இணங்க அதிபர்களாக பதவி வைக்க தகுதியுள்ளவர்களுக்கு அவர்களது கல்வி தகமைக்கு அமைய நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டு நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க வெற்றிடம் காணப்படும் தேசிய பாடசாலைகளுக்கும் அதிபர்களை நியமிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கென வேறு வேறு நடைமுறைகளை பின்பற்றாமல் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே விதமான முறைமையையே பின்பற்றி அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என பிரதமர் தெரிவித்தார். ரணில் ராஜபக்ஷ கூட்டணியுடன் இணைந்து கடத்தல் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசன் துரை சந்திரகாந்தன் இன்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னம் செல்வராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், கிழக்கில் உள்ள அநேகமான புத்திஜீவிகள் காணாமல் போயுள்ளனர். இவ்வாறான கடத்தல்களின் சூத்திரதாரியாக கருதி பிள்ளையான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி அப்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார். ரணில் ராஜபக்ஷ கூட்டணியுடன் இணைந்து கடத்தல் குற்றங்களிலும் ஈடுபட்டுள்ளார். அவ்வாறான ஒரு சூத்திரதாரி இந்த உயரிய சபையில் இருந்துள்ளார். யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்திற்கு இவர்கள் போன்றோர் எந்த அபிவிருத்தியையும் செய்யவில்லை. இவர் போன்ற பலரால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. தற்போது அதற்கான மேம்பட்ட நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது என்றார். தற்போதைய அரசாங்கமும் தமிழர் தரப்பிலே சில தவறுகளை விடுகின்ற வாய்ப்புகளை உருவாக்குகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், உதாரணமாக சொல்ல போனால் நீதிபதி இளஞ்செழியன் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு அவர் சகல தகைமைகளும் இருந்தது. ஆனால் அவர் ஓய்வு பெற்றுள்ளார் என்ற காரணத்தை கூறி ஜனாதிபதி அனுர அவரை புறக்கணித்துள்ளார். ஆனால் அந்த காலத்தில் அவர் ஓய்வு பெறவில்லை என்பதை என்னால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். இளஞ்செழியன் ஒரு
தமிழன் என்ற ரீதியில் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. எனவே இளஞ்செழியனை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக்க அனுரவிட்ட தவறை சரி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களில் இருந்து அரசியல் பொறிமுறையை மீட்டெடுக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதால் அதிகார பொறிமுறையும் விரைவில் சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்தார். அதற்காக இதுவரையான 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதிகாரி கலனி பொறிமுறை சரியாகாத பட்சத்தில் எதிர்வரும் மே மாதத்திற்கு பிறகு அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பின்வாங்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி கூறினார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் புதன்கிழமை நடைபெற்ற தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் 2025-2029 வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். நாட்டின் அரசு நிறுவனங்கள் கட்டமைப்பின் கௌரவம் மற்றும் பெறுமதிகளை அளித்து லஞ்சம் மற்றும் ஊழலாட்சி செய்வதாகவும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களில் அரசு சேவையில் எந்த ஒரு பகுதியும் சரிவதற்கு இடமில்லை என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிகாரிகள் பொறுமுறை இனியும் மாறாக தயாராக இல்லையெனில் மே மாதத்திற்கு பிறகு அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் என்று அவர் கூறினார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்கள் காரணமாக உலக நாடுகளின் ஒப்பிடுகையில் இலங்கை பல தசாப்தங்களாக பின்தங்கி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசியல் பழிவாங்கல் அன்றி மனிதாபிமான கடமை என்பதையும் வலியுறுத்தினார். சட்டத்தை மதிக்கும் சட்டத்திற்கு அஞ்சும் சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் இதற்கு கருத்தரங்குகளும் பயிற்சி பட்டறைகளும் மாத்திரம் போதாது என்றும் குற்றமொன்றிற்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் நடைமுறையில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறினார். அவர் மேலும் கூறிய போது கிராமத்தில் மண்வீதியில் ஆரம்பித்த லஞ்சம் மற்றும் ஊழல் பிரஜைகள் கண் பார்வை இழக்க செய்யும் மருத்துவ பொருட்களை கொண்டு வருவது வரை வந்தது. எளிய விடயங்களில் ஆரம்பித்த லஞ்சம் மற்றும் ஊழல் உச்சக்கட்ட மனிதாபிமற்ற நிலைமையை வரை பரவியது. பிரதேச சபை முதல் மத்திய வங்கியில் திருடி தின்பது வரையிலும் எல்லா இடங்களிலும் பரவியிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி முன்னைய ஆட்சியாளர்கள் அந்த நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு அளித்தனர் என்பதையும் நினைவுபடுத்தினார். பொது நிர்வாக நிறுவனங்கள் மற்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்கள் பணிபுரியும் சிலரும் ஒரு ஆயுத குற்ற கும்பலும் இணைந்து லஞ்சம் மற்றும் ஊழலை செய்ய திருடர்களின் வலையமைப்பை உருவாக்கினார்கள். அதனை இப்போது நாம் அடையாளம் கண்டுள்ளோம். மிக விரைவில் அந்த வலையமைப்புக்குள் எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள பரஸ்பர வரி விதிப்பால் பெருந்தோட்டங்களில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்பது தொடர்பில் சர்வகட்சி கூட்டத்தில் எடுத்துரைப்பேன் என ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இதில் முக்கியமாக இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி தொடர்பாக பெருந்தோட்ட பகுதிகளுக்கு எவ்வாறான தாக்கங்களை செலுத்தும் என்று பார்த்தால் தேயிலை, ரப்பர், லவங்கப்பட்டை, ஆடை உற்பத்தி போன்ற துறைகளில் தாக்கம் ஏற்பட போகிறது. இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் தேயிலை, ரப்பர், இலவங்கப்பட்டை, ஆடை ஆகிய பொருட்களின் ஏற்றுமதி பாதிப்புக்கு உள்ளானால் தொழில்துறையும் பாதிப்புக்குள்ளாகும். அமெரிக்க சந்தையில் இந்த பொருட்களுக்கு மேலதிக வரியை செலுத்தி பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதி நிறுவனங்கள் தயங்குகின்றன. இதனால் தேயிலை, ரப்பர், லவங்கப்பட்டை, ஆடை ஆகிய உற்பத்தி பொருட்களுக்கான ஏற்றுமதி இலங்கையில் குறைவடையும். அதன் தொடர்ச்சியாக அந்த பொருள் உற்பத்தி நிறுவனங்களின் தொழில் வாய்ப்புகளும் குறைவடையும் சாத்தியம் அதிகரிக்கும். இது தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன் மீது பழி போடும் வகையிலும் காணொலிகள் மற்றும் அறிக்கைகள் வெளியிட்டவர்கள் அவற்றை நீக்குவதற்கு 1 நாள் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் தன்னை பாதிக்கும் வகையில் தவறான தகவல்களை வெளியிட்டவர்கள் அவற்றுக்காக பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதற்கு 1 நாள் அவகாசம் தருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலேயே வெளியிட்ட பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் என் மீது வீண்பழி போடுவதற்காக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட வீடியோக்கள், ஸ்டேட்மெண்ட்களை அளிப்பதற்கும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனது நாடாளுமன்ற செயற்பாட்டு சம்பவங்களை பகிர்ந்து மான நஷ்டம் ஏற்படுத்தும் வகையில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்களை நான் மன்னிப்பதற்கும் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் பொதுவெளியில் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும். அதற்கு 1 நாள் அவகாசம் தருகிறேன். அப்படி செய்யாவிட்டால் நாளைய தினம் காலை 9 மணியிலிருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சகலருக்கும் எடுக்கப்படும். அதன் பிறகு எடுக்கப்படும் எந்த ஒரு சமாதான நடவடிக்கைகளுக்கும் என்னால் மன்னிப்பு வழங்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார்.